வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் பேர் ரவா பட்டன்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரவா பட்டன்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப்பு ரவா எடுத்துருக்குறேன். நீங்கள் வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப்பு அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த தேங்காய் பாலில் ஊறட்டும். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை அப்படியே மூடி போட்டு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரவா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு மைதா, நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு ஜீனி நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம கிள்ளி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஆச்சு. நம்ம இதை மாதிரி தான் மாவு எடுத்து கிள்ளி எண்ணெயில் போட போகிறோம். இந்த ரவா பட்டனை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மாவை எண்ணெயில் கிள்ளி போட்டுக்கலாம். இதை உங்களுக்கு கையால் கிள்ளி போட வரலன்னா ஸ்பூனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் திருப்பி விட்டுக்குங்க. நேற்று நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். செக் பண்ணி பாருங்கள் பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் சுட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை நீங்கள் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.